மதங்கள்லாம் மக்களை ஒண்ணு சேர்க்குதா இல்லையா? மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போனா உள்ள நுழைய கூடாதுங்கிறான். ஏசு கிறிஸ்து பூஜை நடக்குது, இங்க கிறிஸ்தவங்களை தவிர மற்றதெல்லாம் பங்கு கூட கிடக்குதான். முஸ்லீம் விட்டு அல்லாஹ் தவிர ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் எங்க போறது? மதம் மனிதர்கள் ஒண்ணு சேர்க்குதா இல்லையா? அதான் கேள்வி. அதாவது பல மதங்கள் மனிதனை பிரிக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா இந்து தான் வரணுங்கிறான், சர்ச்சில் கிறிஸ்தவம் தான் வரணுங்கிறான், பள்ளியாசல்ல முஸ்லீம் தான் வரணுங்கிறான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்கறாங்க. சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படலாம், ஆனா யதார்த்தம் என்னவோ அதுதான் பேசணும். யதார்த்தம் என்னன்னு கேட்டா, நீங்க இருக்கிறது ஒரு கொள்கை, நான் இருக்கிறது கொள்கை தான் யதார்த்தம். முஸ்லீமா நான் இருக்கிறேன்னு சொன்னா நான் ஒரு கொள்கை நடிக்கிறது கூடாது, இஸ்லாத்தை நடிக்க கூடாது யாருமே. ஒரு இந்துக்களாக இருக்கிறவர்கள் மீனாட்சி அம்மனை கடவுள் நினைக்கிறாங்க, அவங்க போறாங்க. ஒரு முஸ்லீம் அவங்கள கடவுள் நினைக்கல, இவன் போனா நடிப்பு தானே, அது வரக்கூடாதுன்னு சொல்ல கரெக்ட் தானங்க. நீ கடவுள் நினைக்கிறியா? அவன் ஒரு பொழுதுபோக்காக நினைப்பான். மீனாட்சி அம்மன் என்பவரை இந்துக்கள் ஒரு தெய்வமா நினைச்சான்னா அதுக்கு என்ன மாதிரி நடக்கணும், எப்படி போகணும், செருப்பு அங்கே கழட்டிக்கிடுவான், அதுக்குரிய முறையெல்லாம் அவன் செய்வான். ஒரு முஸ்லீமுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. அப்ப நீ நான் அங்கெல்லாம் போய் வேண்டாம், நம்பிக்கை இல்லாம இருக்க போறீங்க. நம்பிக்கை என்ன அதுல மாறிக்கிறங்க. மூணு நம்ப முடியாது. ஒரு மனுஷன் இது கல்லும் கடவுள் தான், அல்லாவும் கடவுள் தான், இயேசுவும் கடவுள் நம்ப இயலாது. ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒரு உள்ளத்துல ஒன்னு எஸ்னா நோ, ரெண்டு தான் இருக்கணும். இவங்க என்ன மாதிரி விரும்புறார்கள் கேட்டால், எல்லாம் ஒண்ணுதான். என்ன சின்ன பள்ளியாசல்ல இயேசு வழிபடணும், சர்ச்சில் போய் அல்லாஹ் வழிபடணும், கோயில் அது நடக்குமா? அது இருக்க யதார்த்தம் இருக்கா? நம்ம ஆசை, நம்முடைய விருப்பம் அப்படி இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கலாம். அது அவங்கவுங்க தனியா தான் இருக்கணும். அதாவது எப்படி என் வீடு என் சொத்துன்னு பிரித்து வைத்திருக்கிறோமோ, என் தெருவு என்னுடைய நாடு என்னுடைய மாநிலம் பிரித்து வைத்திருக்கிறோமோ, அதே மாதிரி மதங்களும் பிரித்தான் இருக்கிறோம். இல்லைன்னு மறுக்கவே முடியாது. உங்களை மாதிரி நினைக்க ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த மக்களுடைய நிலை என்னன்னு கேட்டா, இந்து தன்னை இந்துவாகத்தான் நினைக்கிறான். இந்துல உள்ள ஒரு செட்டியார் தன்னை செட்டியாரத்தான் நினைப்பான். இந்துல உள்ள தலித் தலித்தா தான் நினைக்கிறான். அதே மாதிரி இந்துல உள்ள ஒரு வன்னியர் வன்னியர் நினைக்கிறான். அதே முஸ்லீம்ல உள்ளவன் தன்னை முஸ்லீமா தான் நினைக்கிறான். கிறிஸ்துவ தான் நினைக்கிறான். அவன் அதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறான். ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நான் இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்ப அவனவன் அது மாதிரி இருக்கும் பொழுது இது ஏன் பிரிக்கிறீன்னு கேட்டா அது இப்படி சரியா? அப்ப திருத்தி என்ன செய்யணும்? ஒரு கொள்கையில கொண்டு வரணும். அது எப்ப சாத்தியப்படும் என்று கேட்டால், அனைவரும் ஏதாவது ஒரு கொள்கை, கரெக்டான கொள்கை எதுன்னு ஆய்வு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் எல்லாம் வேணாம், இந்த கொள்கை நல்லா இருக்குது, ஒரு பிளாட்பாரத்தில் சேர்க்கணுமா? பிளாட்பாரம் வேணும்ல, எதுல சேர்க்க சொல்றீங்க? முஸ்லீம் எல்லாம் இஸ்லாத்துக்கு வான்னு சொன்னா யாரும் வரப்போறது இல்ல. கிறிஸ்துவர் எல்லாம் கிறிஸ்துவ வாண்டா எல்லாம் கிறிஸ்துவ ஆக போறது இல்ல. இந்துக்கு வாண்டி எல்லாரும் கூப்பிட்டு அவங்களும் ஆக போறது இல்ல. எதுல சேர்க்க போறீங்க? எந்த ஒரு கொள்கை நீங்க புதுசா சொன்னாலும் அது நாலாவது மதமா தான் இருக்கும். அதுக்கும் எல்லாரும் வரமாட்டான். இப்ப இந்த மூணு சரியில்லை, நம்ம இதை உண்டாக்குவோம். அக்பர் உண்டாக்குனாரு, என்ன உண்டாக்குனாரு? தீன இலாஹின்னு புது மார்க்கம் உண்டாக்குனாரு. இஸ்லாம் வேணாம், இந்து வேணாம், கிறிஸ்துவம் வேணாண்டு ஒன்னாயிட்டாங்களா? அது ஒரு நாலாவது அஞ்சாவது மதமா போய் அது நடுப்பு அதுவும் இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி சிரடி சாய்பாபா அவரு மதத்தை உண்டாக்குனாரு. அவர் அல்லாஹ் ராமுகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கலவையா ஒண்ணு உண்டாக்குனாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னாயிட்டோமா? அது ஆறாவது ஆயிக்கணும். 5 ஏற்கனவே இருக்குல்ல, அது 6 ஆயிக்கணும். அது மாதிரி அவர் சீக்கிய மதத்தை குருநானக் உண்டாக்குனாரு. அவர் ஒரு தனியான ஒரு முறையில் உண்டாக்குனாரு. அது தனியா போச்சா? இதெல்லாம் ஒன்னாக்கிட்டாங்களா? ஏன்டா ஒண்ணு வேணாண்டா இப்பதான் ஒளியா கடவுளை பார்ப்போம் வள்ளலாறு உமார் ஆட்கள்லாம் நினைச்சாங்க, கிளம்புனாங்க. அதுக்கு போய் எல்லாரும் போயிட்டாங்களா? அது ஒண்ணு 8, 9, 10 கூட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு புது சித்தாந்தத்தை கொடுத்தீங்கன்னா அது 5 பேர் ஏத்துக்கிட்டு அவன் தனியா நிற்பான். இது அவ்வளவு சொல்லிட்டு இன்னொருத்த உண்டாக்குவான், 12 ஆயிக்கிறோம், இன்னொருத்த 13 ஆயிக்கிறோம். இது எப்படி பிராக்டிகலா திங்க் பண்ணணுமா? நம்ம எப்படி இது முடியுங்கிறீங்க? எப்படி எல்லா மதங்கள் ஒன்றுபடுத்துற மந்திரம் போட்டா ஒன்றுபடுத்த முடியும்? ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியும். அனைவரும் ஏத்துக்குவானா? ஒரு கடவுள் இஸ்லாம் சொல்லுது, அது அனைவரும் ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். அனைவரும் ஏத்துக்கிறாட்டி பிரிஞ்சானே இருப்பான். எப்படி இது வருங்கிற கொள்கை அளவுல மனிதர்கள் அவங்களா உடன்பட்டு இதுதான் சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அது நீ சொல்ல நடக்கும். அப்படி மனிதருடைய மனநிலை அப்படி கிடையாது. பல தெய்வத்தை நம்புறோம், மூட நம்பிக்கை நம்புறோம் ஒருத்தர் இருப்பான், அது வேணான்னு சொல்லுவோம் ஒருத்தர் இருப்பான், ஜோசியம் வேணுமா ஜோசியம் வேணான்னு சொல்லுவான் ஒருத்தன், ஜாதகம் பார்க்கணுமா இன்னொருத்தன் பார்க்க வேணாமா. எதுல நிக்கிறது? எதுலயாவது ஒரு குடும்பத்துல ஒன்னா நீங்க சிந்திக்க முடியுமா? ஒரு குடும்பத்துல திங்கிற சோத்துல கொண்டுபட முடியலங்க. வீட்டுல அப்பனுக்கு பிடிக்கிற பிள்ளைக்கு பிடிக்கல, பிள்ளைக்கு பிடிக்கிற அண்ணனுக்கு பிடிக்கிற தம்பிக்கு பிடிக்க, இப்படிலாம் இருக்கா இல்லையா?
அவருக்கு சாம்பாரவை, இவருக்கு ரசத்தவை, அவருக்கு அதவைங்கிறோம். இப்படித்தானே சிந்தனையிலையும் இருக்குது. நம்ம இருக்கிறோம், இருக்கும்போது அப்படித்தானே கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. நான் திங்கிறது நீங்க வீட்டுல சொல்ல முடியுமா? எனக்கு ரசம் தான், அதனால 50 பேர் ரசத்தை சாப்பிடு நம்ம பொண்டாடிக்க பிள்ளைக்கு ஆர்டர் பண்ண முடியுமா? சரி, உனக்கு நீ வேண்ட சிக்கனை போடுறது, உனக்கு கறியை போடு, அப்படிதான் சொல்ல முடியுது. அப்ப இது ஒரு இது அடிப்படை என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஐயா அவர்கள் சொன்னது ஆசை, எல்லாம் ஒன்னாதான் நல்லா இருக்குமே, நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனா ஆசைங்கிறது எதுக்கு நமக்கு, நான் கோடீஸ்வரனாவும் ஆசைப்படுறேன், முடிஞ்சா தானே. எல்லாரும் பிரதமராக ஆசை இருக்க முடியுமா? ஒரு நாட்டு ஒரு பிரதமர் இருக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நம்ம 50 பேர் பிரதமர் ஆகும், அது ஆசை. எப்படி 50 பேர் பிரதமர் ஆகுறது? முடியாது. அமெரிக்க அதிபரா இருந்தா உலகத்தை ஆட்சி படைக்கலாம், முடியுமா? அதெல்லாம் அது என்ன யோசிக்கணும்? இதெல்லாம் இப்படி வித்தியாசமா ஒன்னாதான் நல்லா இருக்கும்னு ஒரு ஆசைப்படலாம். ஆசைப்படுவது என்ன செய்யணும்னு கேட்டா சிந்திக்கணும், இது முடியுமா? எப்படி முடியும்? எதன் பக்கம் உங்களை அழைக்கிறது? எதை சொல்லி இதெல்லாம் வேணாம்னு சொல்லி இன்னொன்னால எதை சொல்வது? அந்த இன்னொன்னு சொல்றமே அதை எல்லாரும் ஏத்துக்குருவானா? அது ஒண்ணு 5வது பிரியுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, சரி இதான் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் மனிதர்களை படைக்கப்பட்டிருக்கிறார்கள், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துறது என்பது யாராலையும் முடியாது, சாத்தியமா படாது, பட்டதே கிடையாது. நம்மள எல்லாம் பெரிய பெரிய சீர்திருத்தம் வந்திருக்கிறாங்க, நம்மளாம் அற்பம். நமக்கு முன்னாடி பெரிய பெரிய சீர்திருத்தம் வந்து எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த முடிஞ்சா? இல்ல. ஏத்துக்கிறோம் ஏத்துக்க மாட்டான்.